ரொம்ப நல்ல எமோஷன் ட்ராமா கலந்த ஒரு படம். கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பிளாட்டில் மைனா படம் மாதிரி இருக்குமோ நினச்சி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்து வேறு மாதிரியான ஒரு மனநிலையோட வெளியில் எந்திரிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டிஓபி மாதேஷுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்தே ஆகணும். படத்தில் டைட்டாக நிறையா ஃப்ரேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு டிஓபியா. ஜஸ்டின் இந்த படத்துக்கு மியூசிக் சூப்பராக, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீனும் சரி, இன்டர்வலுக்கு அப்புறமா வர அந்த சேசிங் சீனும் சரி, சூப்பரான மியூசிக். யுவன் சங்கர் ராஜா உள்ள பாடின பாடலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அவங்க கொடுத்த மியூசிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பர். அனிஷ்மா, அக்ஷய்குமார் பயங்கரமாக பின்னி படல் எடுத்திருக்காங்க. தேனப்பனா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மூணார் ரமேஷ் இருக்கட்டும், இவங்களும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாமே சிறை ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம். 2025 ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு காப் ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு காவலர்களும் காதலர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டம், அன்னைக்கு 1990களில் நடந்த ஒரு மதக்கலவரம் அப்படிங்கிற பல விஷயங்களை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு கமர்ஷியல் எமோஷனல் ட்ராமா தான் இந்த படம். ஸோ இந்த படம் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.